ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் சிறுமி முதல் மூதாட்டி வரை ரோட்டில் நடந்து செல்ல முடியவில்லை எனவும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். திமுக ஆட்சியில தமிழகம் தலைகுனிந்து நிற்கக்கூடிய சூழல் நிலவக்கூடிய நிலையில தலைநிமிர வைப்பேன் என்று ஸ்டாலின் தெரிவித்திருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உலக சரித்திரத்தில் ஹிட்லர், முசோலினி, நீரோ போன்ற கொடுங்கோல் மன்னர்களை பற்றி மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், சரித்திர புத்தகங்களில் படித்திருப்பார்கள். ஆனால் இந்த சர்வாதிகாரிகளின் மொத்த உருவமாக தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திகழ்வதாக தமிழக மக்கள் பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில், நடு இரவில் ஒரு பெண் தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்கிறாரோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பெற்ற நாள் என்று மகாத்மா காந்தி கூறினார். ஆனால் கடந்த 56 மாத திமுக ஆட்சியில் காவல்துறையை தனது ஏவல் துறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளதாக, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். 56 மாதங்களாக நிர்வாக திறனற்ற ஆட்சி செய்து இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு நிதியே இல்லாமல் பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கான திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். சென்னை தரமணியில் பீகாரை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் குழந்தை குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும், அதே போல சென்னை நந்தனம் கலை கல்லூரியில பெண் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தையும் சுட்டிக்காட்டி, கொடுஞ்செயலில் ஈடுபடுபவர்களுக்கு போலீஸை கண்டு பயமில்லாத நிலை இருப்பதற்கு ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளே காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆளும் கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதுதான் தற்போது தமிழகத்தின் குற்றவாளிகள் கூடாரமாக மாறியுள்ளதற்கு காரணம் என்று அவதியுறும் மக்கள் புலம்புவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டித்து வீதியில் இறங்கி நாள்தோறும் போராடி வருகிறார்கள். போராடுபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதில் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் வேளையில்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அரசு ஈடுபட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். விரைவில் தேர்தலை தமிழகம் சந்திக்கும், மக்கள் மாறுதலை தருவார்கள். எய்த்து பிழைக்கும் தொழிலை இதுநாள் வரை செய்து வந்த தீய சக்தி திமுக கூட்டம் மூளைக்கு மூளை அடுக்கி ஒடுக்கி வைக்கப்படும். தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள் சுதந்திரம் பெறுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.